வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தொண்டு என்ற தலைப்பில் அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான கவிக்கு இன்றைய தினம் நாம் சிந்தனையை செலுத்தலாம். குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகினில், குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகினில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம், கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம், கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம், கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம். உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு, உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு, உலகிற்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம், உலகிற்கு அருள் தொண்டாற்றி மகிழ்வோம். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம். உலகத்தில் வாழக்கூடிய இந்த மனிதர்கள் சிலரை நாம் குற்றவாளி என்று அவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைத்ததால் அவர்களை குற்றவாளி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சிலர் பிறருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டு இந்த சமுதாயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவர்களை பாவி என்று நாம் அழைப்போம். நான் மகிழ்ச்சி அவர்கள் சொல்கிறாங்க, இந்த குற்றவாளியோ பாவியோ அது அவர்களாக உருவானதல்ல, அதற்கு காரணம் இதுக்கு முன்னாடி உள்ள சமுதாயம்தான். அதாவது இங்கே இயற்கை ஒன்று இருக்குது, சமுதாயம்னு ஒன்று இருக்குது. இயற்கை அப்படிங்கிறது தானாக இருப்பது அனைத்துமே இயற்கை தான். அங்கே சின்ன சின்ன துன்பங்கள் இருக்கும், ஆனாலும் அதை சரிப்படுத்துறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் அந்த இயற்கையிலே இருக்குது. ஆனால் சமுதாயம் என்பது மனிதர்கள் சிறிது சிறிதாக உருவாக்கியது. அந்த சமுதாயம் இன்றைய சமுதாயமாக வளர்வதற்கு எடுத்துக்கொண்ட காலம் மிக நீண்ட காலம். அந்த நீண்ட கால சமுதாய மேம்பாட்டில் சில சில பிழைகளும் சேர்ந்து தான் வந்திருக்கு. நிறைய வீடுகள் வச்சு வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஏழைகளாக உள்ளவங்க போய் குடியிருந்து வாடகையும் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே அவங்க வீடு வாங்குறதுக்கே பணம் இல்லை, அதுக்கு போக தான் குடியிருக்கிறதுக்கே ஒரு தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை செலவிட்டுக்கிட்டு இருந்தால் மீண்டும் மீண்டும் அவர்கள் ஏழைகளாக தான் இருக்கிறாங்க. பணம் நிறைய வச்சுருக்கவங்க அங்கே வட்டி கொடுத்து கடனுக்கு வாங்குகிறாங்க, மீண்டும் மீண்டும் அவங்களும் ஏழ்மை நிலை அடைகிறாங்க. இந்த மாதிரி இந்த சமுதாய அமைப்பில் வறுமை அது பல காரணங்களால் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. வாடகைங்கிற பேர், வட்டிங்கிற பேரில், கமிஷனுங்கிற பேரில், இப்படி பல தன்மைகள் இந்த சமுதாயத்தில் இருக்குது. அதனால தான் மனிதர்கள் வறுமையினுடைய பிடியில் சிக்கி சில நேரத்தில் அவங்க தவறான காரியங்களை செய்து குற்றவாளியாக நிற்கிறாங்க. இதுக்கு இந்த சமுதாயம் உருவான அந்த அமைப்பு தான் காரணம். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நம்ம இந்த சமுதாயத்தை புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமுதாயத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கருமைய பதிவுகள் தான் இந்த மாதிரி ஒரு குற்றங்கள் எல்லாம் செய்ய வைக்குது. அந்த கருவமைப்பு பதிவுகளை மாற்றுறதுக்கு அவங்களுடைய உயிர் சக்தியை புறமையத்துக்கும் இன்னும் துரியத்துக்கும் இன்னும் அதுக்கு மேலே துரியாதிதவம் அப்படிங்கிற பிரபஞ்ச அளவுக்கு மனதை விரிக்க
மன அலைச்சல் வேகம் குறைந்து குற்றம் புரிவது அடியோடு குறைஞ்சு போகும். அத்தகைய ஒரு கல்வி, அது ஆன்மீக கல்வி இந்த மனித குலத்தில் கொடுக்கப்பட வேண்டும். அது இளம் வயதிலிருந்தே அந்த கல்வி கொடுக்கப்பட்டா வருங்கால சமுதாயம் சிறப்பானதாக அமையும். அதுதான் ஐயா அவர்கள் இந்த கவியில் சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொருத்தரும் சமுதாயத்தின் பல மனிதர்களுடைய உடல் உழைப்பு, அறிவு, ஆற்றல் எல்லாத்தையும் பயன்படுத்தி உருவாக்கிய பொருட்களை கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த சமுதாயத்துக்குன்னு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அது தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர் என்ற ஐவகை கடமைகள் நமக்கு இருக்குது. அதை உணர்ந்து கடமைகளை செய்யணும். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு சர்வ நிச்சயமாக உண்டு. அதனால் சிந்தித்து தான் செயல்படுத்தணும். நம்முடைய செயல்பாடுகள் சிந்தனைக்கு அப்புறம் அமையணும். அத்தகைய கல்விலாம் செயல் விளைவு உணர்ந்த கல்வி மனித குலத்தில் பரவணும். இந்த ஒரு உண்மையை உணரும் பொழுது நமக்கு கிடைத்த செல்வங்கள் நாம் ஈட்டியதாக இருக்கலாம், அல்லது முன்னோர்கள் தந்ததாக இருக்கலாம். நம்முடைய உடல் சமுதாயத்திலிருந்து கொடுத்த உணவால் வளர்ந்துருக்கு. இதில் கிடைத்த சக்தியை சமுதாயத்துக்கு பயன்படுத்தலாம். அது மாதிரி அறிவாற்றல், அதுவும் சமுதாயம் முழுக்க இருந்து கிடைச்சிருக்கு. அதையும் சமுதாய நலனுக்கு பயன்படுத்தலாம். மருத்துவர் சொல்லுவாங்க, உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம். இந்த இன்பம் தான் எல்லாருக்கும் ஒரு தேவையாக இருக்குது. இன்பத்தை நாடி தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த இன்பம் தொண்டு செய்கிறதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் தொண்டு செய்யணும். அது மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம். நீங்கள் மற்றவங்கள எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை விட்டுட்டு தொண்டு மட்டும்தான் நம்மளுடைய இதாக இருக்கணும். அந்த அளவில் மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம். இந்த மகா சக்தி பொருந்திய இறைசக்தி நமக்குள்ள ஒரு பொக்கிஷமாக இருக்குது. அந்த பொக்கிஷத்தை உணர்ந்து நமக்குள்ளே அனைத்தும் இருக்குங்கிற ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டு அது எது கேட்டாலும் அது தரக்கூடிய மிகப்பெரிய சக்தி, ஒரு பொக்கிஷம், அந்த பெட்டகம் நம்மள்கிட்ட இருக்குங்கிறத புரிந்து கொண்டு அனைவருக்கும் தொண்டு செய்து இன்பம் வாழலாம். அத்தகைய அருள் தொண்டை அனைவரும் செய்வதற்கு இந்த ஆன்மீக கல்வி பரவட்டும். அனைவரும் தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன்.